என்ன ஒருத்தன் எப்படி மேய்ப்பானா என்னெல்லாம் யாருக்கும் செட் ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன பேசிட்டே இருக்கும், ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம்னா அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்துதானே ஆகணும். இங்க எல்லா ஃப்ரீடமே கிடைக்குது, எஜுகேஷன் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த பவர் கொடுத்துருச்சு. நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிருக்கணும். நான் எவன் முன்னாடி குனிஞ்சு நிக்க மாட்டேன். நான் இன்னும் கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பயமா இருக்கு? காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அத்தோக்கு ஆசைப்பட்ட சார். 1 லட்ச ரூபாய் சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணன், எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் சோ லக்கிமா, யூ ஆர் நாட் அன்லக்கி. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒருத்தருக்கு சுவாரஸ்யம், ஒருத்தருக்கு கொஞ்சம் பதட்டம். கல்யாணம் பண்ணிக்க பயமா இருக்கு. கல்யாணமான என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய சுதந்திரம் என்னவாகும், கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன, என்னால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா, சுத்தி இருக்கவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா பதட்டமாவும் பயமாவும் இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல. இன்னொரு பக்கம் திருமணம் செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்பா கல்யாணத்தை பார்த்து பயப்படுறீங்க? நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம் தான். பொண்டாட்டி குழந்தைங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சில விஷயம் சொல்லுவாங்க, நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னா இவங்க மைண்டுக்குள்ள நினைச்சு பாயன், நீங்களாம் எங்கடா நல்லா இருக்கீங்க, நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. இந்த தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பயமாக இருக்கிறது அப்படின்னு. இங்க இருப்பவர்களுடைய திருமணம் செய்து கொள்ள விரும்பாத அல்லது அதற்கு பயப்படக்கூடியவர்களுடைய உறவினர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா என்ன? சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்கயா. திருமணம் செய்து கொள்ள என்ன பயம்? பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் பை பேஷன் நான் ஒரு ரைட்டர். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ, நீங்க தான் எழுத்தாளரா? சோ கல்யாணம் அப்படின்னு வரும்போது எங்க நீ இப்படி எழுதாத அப்படி எழுதாத, ரொம்ப புரட்சிகரமா இருக்கு உன்னுடைய சிந்தனைகள்லாம் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ. ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையா? இன்னொரு பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப பினான்சியலா நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன். நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட சேலரி எல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்ல அனுப்பிடு. சான்ஸே கிடையாது. நான் அம்மா வீட்டுக்கு போறதுல இருந்து எனக்கு பிடிச்சதை வாங்குற வரைக்கும் நான் எங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங், அதாவது என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆண் இருந்தால் நான் என்ன செய்வது? நான் உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியும். என்னோட பயம் வந்து பாத்தீங்கன்னா, என் அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல. அதை பாக்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி நாங்க 2 பேரும் 2 பொண்ணுங்க மட்டும் தான். அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. அப்படியா? அப்படித்தான். நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பாத்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. இது ரெண்டுல எது பிரதான பயம்? எனக்கு எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா யார் பாத்துப்பான்னு பயமா இருக்கு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சார், நான் அட்வொகேட்டா இருக்கேன். ஸோ நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியை தான் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல பொண்ணு அடக்கமா மண்டையை உடைச்சிருவேன். நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பாரு, உன் கிட்ஸை பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ள எனக்கு ஏஜ் ஆயிடும். எக்ஸாம் எழுதுக்கான ஏஜ் முடிஞ்சிடும். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. இப்போ ரீசெண்டா என் அக்காக்கு கூட மேரேஜ் ஆச்சு. குழந்தைய பாத்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டுல தான் இருக்காங்க. இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால பிளைனாவே இருந்துட்டேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்த்தாரு. நீ ஒர்க் பண்ணா ஹாப்பியா இருப்பியா இல்ல பையனோட இருந்தா ஹாப்பியா இருப்பியான்னு கேட்டாரு. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பையனோட இருந்தான்னு சொன்னேன். சரி, ஓகே, நீ பையனை பாத்துக்கோ. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நானும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் யோசிப்பேன். சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமா, விடிஞ்செந்திரிச்சு சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். ஆமா, பட் ட்ரையே பண்ணாம இப்படி இருக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிளைண்டா ஒரு ஸ்கிரீன் அப்படியே நினைச்சிட்டே இருந்தா எப்படி? அந்த ஸ்கிரீன் எப்படி வேணா பியூட்டிஃபுல்லா இருக்கலாம்ல பின்னாடி. அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். பக்கத்துல இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அந்த குடும்ப பாரங்களையோ ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. இல்ல, ஆனா மனதளவுல நான் நினைக்கிறேன், நான் குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அந்த பண்பு அந்த இது என்கிட்ட இல்லையோ இன்னும் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ சரியான கோழடா. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பயந்தாங்க. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 35. தம்பி, இப்ப நீங்க என்னடா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம், எப்ப பண்றதுன்னு? இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்திட கூடாது. நம்மளை நம்பி வரவங்களை வந்து திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஐயோ சாமி, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி நான் வேற வீட்டுக்கு போயிட்டேன். என் ஹஸ்பண்டை நான் நல்லா பாத்துடுறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம அண்ணன் இப்படி தனியா இருக்கான். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். அதீத தேவைக்கான ஒரு தேடல் எனக்கு இல்ல. இருக்கிற வாழ்க்கை போதும். நான் ஒரு சாதாரணமான மனுஷன்.
பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாத. எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான். தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். இந்த தாலி என்னை காப்பா. தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலை இல்லடா, புருஷனுக்கு வேலை. நான் அந்த பையன் நினைச்சுதான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டுல உள்ளவங்களாலே என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என் பிரதர்ஸ் கூடயே எனக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு. என் சிஸ்டர்ஸோடயே ஒத்து போகல. ரொம்ப பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கலாம். ஒரு பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம் தான்ற மாதிரி இருக்கும். நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன், ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? சோ உங்களை ஹேண்டில் பண்றது சிரமம். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மச் டு ஹேண்டில் சார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன பேசிட்டே இருக்கும், ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம் அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்துதானே ஆகணும். சில நாட்களிலே ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விட கூடும். பிளாக் பண்ண முடியாதுங்கிறது அந்த ப்ராப்ளமா இருக்கு. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பயமா இருக்கு? இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுல இருந்து லோன் கட்டு எல்லாமே அதிகமாகும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும். நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும். அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் பார்ட்னரே பயமா இருக்கு சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ண கூடாது, நிறைய படிச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. ஸோ டிசிப்ளின்டா இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? எஸ், பக்கத்துல. இப்போ நான் என் வீட்ல இருக்க வரைக்கும் ஃப்ரீடமா இருக்கேன். எங்க வீட்ல அந்த அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எல்லாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. ஆனா இதே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாரு. உன்னோட நான் பெருசு, என்னோட நீ பெருசுன்னு சொல்லிட்டு சோ நான் எதுக்கு தனிஞ்சு போகணும்? அதுல ஈகோ ஹர்ட் ஆகுது ஒருத்தருக்கு. எல்லாமே வந்து அமைய போற மாப்பிளைய பொறுத்து. எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ, எப்படி இருப்பானோ. ஓகே, பக்கத்துல. ஏமாந்துருவேணும்னு பயம் சார். என்ன மாதிரி ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்ல, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. சோ நான் தான் இப்போ ஒரு லைஃப்க்குள்ள போறேன்னா அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஓகே. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்றது யாராவது நம்புவாங்களா மாட்டாங்களா அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. எந்த பக்கம் வரும்? இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட பாரு. ஓ, பின்னால நமக்கு சப்போர்ட் இல்ல. ஆமா, வீட்ல பிரதர்ஸ் யாரும் சப்போர்ட் இருந்திருந்தா நான் முன்னாடி போயிருக்கலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன்? எனக்கு பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு அவங்களையும் என்னோட லைஃப்குள்ள நான் இழுத்துட்டு இருக்க முடியும்? சோ அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு சார். இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, நம்பிக்கையா இருக்க வேண்டிய நேரம். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சப்போர்ட் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வரி பண்றாங்க. இப்ப அப்பா கூட அட்டாச்மெண்ட் ஆயிட்டேன். சடனா அவங்க விட்டு போகும்போது நம்ம தனியா நின்றுறோம். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்கிதுங்க. எங்க போய் முடிய போதும்? நான் இன்னொருத்தங்களை ட்ரஸ்ட் பண்றேன், அட்டாச்மெண்ட் வைக்கிறேன்னா அவங்களும் போயிட்டா நான் என்ன பண்றது? இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு எப்பறம் நிம்மதியா இருக்க முடியும்? இனிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்றதுக்கே பயமா இருக்கு சார். அந்த கமிட்மெண்ட் குள்ள போறதுக்கே. டு பி ஃபிராங்க் எனக்கு குக் பண்ண தெரியாது சார். நான் இப்ப ஃபியூச்சர்ல நான் போகும்போது கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். சோ இந்த 23 ஏஜ்ல இருந்து 28 வரைக்கும் நம்ம கெரியர் பில்ட் பண்ற ஸ்டேஜ். அந்த இன் பிட்வீன்ல மேரேஜ் பண்ணும்போது ட்ராப் மாறிடுமோ? நீ எந்த பாதையில போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது தெரியல. I'm a woman with flaws. நான் அப்படியே தான் இருக்கணும்னு கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நினைச்சாவே பயமா இருக்கு சார். அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. சோ ஒரு பக்கம் கெரியரை பில்ட் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயம், இன்னொன்னு வந்து ஒரு புதிய சூழல் அடாப்ட் பண்ண முடியுமோன்னு பயம். சார் எனக்கு என் லைஃப் டிசைனை பார்த்து பயம் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்ல எனக்கு பிடிச்ச பர்சனா இருந்தாலும் என் கையில இருந்ததே கிடையாது. ரைட் ஃப்ரம் மை அப்பா. சரி இப்போ ஒரு 27 இயர்ஸ் நான். போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. ஒரு 1 இயர் பேக் வந்து சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்பவுமே எங்க ஏரியால அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. அன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? கடையை தூக்கிட்டாங்க. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ? அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நானு. என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கம்மா? அரௌண்ட் 1 lakhs. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது.
வலிக்குதே என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. 27 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? அண்ணா இருக்காங்க. அண்ணா எப்படிமா உங்களுக்கு நல்லது கெட்டது தங்க அப்பா தங்கச்சி நல்லா பாத்துக்கிறாரு. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லங்க, சொக்க தங்கம். அண்ணி அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். அம்மா சப்போர்ட்டிவ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். உங்களுக்கா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஐ லைக் ஃப்ரெண்ட்ஸ். செரிஷ் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணே, எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து கடவுள் வைக்கவே மாட்டேங்கிறாரு என் கூட. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் உங்கள்ல இருந்து விலகி போயிடுறாங்க. விலகி போயிடுறாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. என்னோட அம்மா வந்து எங்களை இவ்வளவு பெருசா படிக்க வச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வைக்கிறது ஈஸி கிடையாது. படிக்க வச்சு இப்போ வரைக்குமே ஷீ இஸ் ஏர்னிங். தெய்வமே தெய்வமே. என்ன வந்து ஒரு நைட் 12 o'clockனால எங்க அம்மா என்ன தனியா கூட அனுப்புவாங்க. சோ எனக்கு இங்கே எல்லா ஃப்ரீடமுமே கிடைக்குது. எஜுகேஷன் எல்லாமே செஞ்சு எனக்கு அந்த பவர் கொடுத்துருச்சு. நான் ஏன் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிருக்கணும்? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. சோ அப்பா வண்டியில விட்டு போன எங்க அம்மாவால சர்வே ஆக முடியுது. நானும் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டேன் சார். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் எங்க அதிர்ஷ்டத்தை கனெக்ட் பண்றோம்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கறத மட்டும் எண்ணிப்பார். அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல, யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பதுதான் அதிர்ஷ்டம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன சென்டிமெண்ட் டச்சிங். யூ ஆர் சோ லக்கிமா, யூ ஆர் நாட் அன்லக்கி. உங்க கூட நிக்கிறதுக்கு மனுஷங்க இருந்தாங்க, நீங்க யார் கூடவாது நில்லுங்க. இட்லியோட டேஸ்ட் இட்லில கிடையாது, அது தொட்டுற சட்னில தான் இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையும், நம்ம யார் கூட வாழ்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சந்தோஷம். உங்களுக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்காக ஃபைட் பண்ணுங்க. நீங்க அந்த விஷயத்துல எனக்கு வேணும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, அப்ப ஏன் அதுல வந்து பயம் வருது அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. தம்பி அடுத்த மாசம் கல்யாணம், என்ன பயம்? ஒன்னு வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துடணும். இன்னொன்னு இந்த காலத்து பெண்கள் போற கண்டிஷன்ஸ் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சார். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் சொந்தமா எங்க ஊர்ல போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சிருக்கேன். என் கூட 4 பேர் ஒர்க் பண்றாங்க. நாங்க பொழுதுனைக்கு ஒர்க் பண்ணுவோம், நிறைய ஒர்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஒர்க் அதிகமா இருந்துச்சுன்னா நைட் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே படுத்துறோம். கண்ணா சார் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். வேலை சோறு ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு நாள் கடையை லாக் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளையாடுவோம். இப்போ எனக்கு கல்யாணம் கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நான் இங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல அங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஏன்னா நினைச்ச நேரத்துல நான் கடையில தூங்க முடியாது. அதான் தம்பி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? அதுதான் என்னோட சுதந்திர பறிபோகுது. அது சுதந்திர பறிப்பு அல்ல, சுதந்திரம் பறிபோல. நான் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 50 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் இஷ்டத்துக்கு வர முடியுமா? வர முடியல. அப்ப சுதந்திர பறிப்பு கிடையாது, அது பொறுப்புணர். ரெண்டாவது, பெண்ணுங்க போற கண்டிஷன் பயமா இருக்குங்கறிய. என்ன கண்டிஷன்லாம் பயமா இருக்கு? நான் வரிசையா சொல்றேன், அது கப்பன் பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் வந்துட்டு இப்போ போட்டோ எடுக்க போனா அன்னைக்கெல்லாம் சொல்றாங்க ஒருத்தவங்க, நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும், நான் சமைச்சா நீயும் சமைக்கணும். நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம் கழுவணும், நான் பாத்திரம் கழுவுனா போட்டோ எடுக்க போனேன் சார். நான் பெண்கள் போடுற கண்டிஷன்ல வந்து நம்மளையும் சமைக்க சொல்லுவாங்க, நம்மளையும் துவைக்க சொல்லுவாங்கங்கிறது அது டிமாண்டிங். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? எனக்கு வந்துட்டு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா, அந்த பொண்ணு நான் தான் நான் பிசினஸ் பண்றப்ப அவங்க வேலைக்கு போக போறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தானே பார்க்க முடியும். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். இல்ல அதான் கேக்குறேன், அப்ப யாரு டிமாண்டிங்கா இருக்கா? 2 பேரும். 2 பேர் இல்ல, நீங்க தானே டிமாண்டிங்கா இருக்கீங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு என் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா வரட்டும்ங்கறீங்க. வேலைக்கு போணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. அந்த பொண்ணோட கரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப யாரு டிமாண்டிங்கா இருக்கா? அதாவது வாரத்துல நான் 3 நாள் சமைக்கிறேன், நீ 3 நாள் சமைன்னு சொல்றது டிமாண்டா? உன் கரியரை விட்டு நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்றது டிமாண்டா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன பேசிட்டே இருக்கும், ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம்னா அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்துதானே ஆகணும். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார். தேங்க்ஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப்